ஹாய், திஸ் இஸ் சைலிஷ் மேனுவல் ஃபார் சைலிஷ் கிட்டார் டியூட்டோரியல். இன்றைக்கி நம்ம என்ன சாங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மான்கால்கள். ஃபஸ்ட்டு ஜோயல் தாமஸ் ராஜ் அவங்களோட சாங்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கார்ட்ஸ் வருது அப்படின்றத நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சாங்கோட வந்து ஸ்லைடில் போட்டிருப்பேன். இருந்தாலும் நான் வந்து ஒரு டைம் உங்களுக்கு அந்த கார்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் என்னென்ன கார்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி மைனர் வரும், சி ஓவர் இ வரும், அப்புறம் வந்து சி ஓவர் டி வரும், அதுக்கப்புறம் சி மேஜர் கார்டு வரும், ஜி மைனர் வரும், அப்புறம் பி ஃப்ளாட்டு, அப்புறம் வந்து எஃப் மேஜர் வரும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பி ஃப்ளாட் மேஜர் செவன்த்து, அப்புறம் வந்து எஃப் மேஜர் செவன்த்து, அப்புறம் வந்து ஏ மைனர் செவன்த்து, இந்த கார்ட்ஸ் வரும். ஸோ இந்த 3 கார்டு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு இன்டர்லூடோட பார்ட்டில் வந்து இந்த 3 கார்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போகும். இந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 4 கார்டு ட்ரான்ஸ்லேஷன் ஆகும். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வாசிச்சிடலாம். ஸோ பிகினராக இருந்தால் வீடியோ ஃபுல்லாக ஸ்லோவாக வச்சு அந்த இடத்த மட்டும் ஒரு 3 ஒரு 1 டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ளோ வந்துடும். நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக, எனக்கு ட்ரான்சிஷன் ஸ்பீடப் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, முடிஞ்ச அளவு இந்த 5th ஃப்ரெட் ஏரியாவுக்குள்ளேயே நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து ஃபிங்கரிங் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்டில் ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து இந்த பார்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால நான் வந்து 5th ஃப்ரெட்லேருந்து அந்த 7th ஃப்ரெட் ஏரியாவுக்குள்ளே வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்சிஷன் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, என்னென்ன கார்டு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லட்டுங்களா? ஸோ ஜி மைனர், அப்புறம் வந்து ஏ மைனர், தென் எஃப் மேஜர். ஸோ எஃப் மேஜர் நீங்கள் இங்கே பிடிக்கிறதுனாலும் பிடிக்கலாம், பட் நான் இங்கே பிடிக்கிறேன். எஃப் மேஜர், சி மேஜர், தென் டி மைனர். ஸோ இந்த சி மேஜர் மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ப்ரோக்கன் கார்ட்ஸ் பிடிக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஆனால் நான் ஸ்லைடில் வந்து உங்களுக்கு கரெக்டான கார்ட்ஸ் போடுறேன். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த 3 ஸ்ட்ரிங் மட்டும் தான் ப்ளே பண்ணுறேன். ஸோ மற்ற 2 ஸ்ட்ரிங் நான் ப்ளே பண்ணுறதில்ல. மற்ற 3 ஸ்ட்ரிங் நான் ப்ளே பண்ணுறதில்ல. இந்த ஹோல்ட் பண்ணுற இந்த 3 ஸ்ட்ரிங் மட்டும் தான் ப்ளே பண்ணுறேன். லைக் 2 செகண்ட் ஸ்ட்ரிங்கு, தேர்ட் ஸ்ட்ரிங்கு, ஃபோர்த் ஸ்ட்ரிங் மட்டும் தான் நான் இங்கே ப்ளே பண்ணுறேன். ஸோ உங்களால் ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணும்போது மற்ற ஸ்ட்ரிங்கை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் உங்களால் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ரெகுலராக நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் கார்ட்ஸு. ஸோ நீங்கள் கார்ட்ஸை வந்து நீங்கள் ரொம்ப இது பண்ணிக்காதீங்க, காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. அப்படின்னா கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் இந்த சாங் அப்படின்னு சொல்லிலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஸ்லோவாக வீடியோ வந்து ஸ்லோவாக வச்சுட்டு, மேபி ஒரிஜினல் சாங்கை கூட நீங்கள் எடுத்து ஸ்லோவாக வச்சுட்டு, மெதுவாக அது கூட வந்து கார்ட்ஸை வந்து 2 கார்ட்ஸாக பில்ட் பண்ணுங்கள். 2 கார்டாக நீங்கள் கிட்டார் கார்டு ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகிடும். அதை வந்து கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் ஈஸியாகும். எப்போவுமே நிறைய பேர் நினைக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில் எடுத்ததும் மியூசிக் வராது. ஸோ நீங்கள் என்னென்னா நிறைய ப்ராக்டிஸ் தேவை. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச்சிலலாம் வாசிக்கும்போது கான்ஃபிடென்ட்டாக போய் வாசிக்க முடியும். ஸோ அதனால் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கிட்டார் எடுத்து வச்சு உங்களுக்கு எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு நாளைக்கு 15 மினிட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ வந்துடும். ஸோ அந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கீபோர்டில் இதை எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்ப்போம். பட் இதில் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டு, உங்களுக்கு ஏதாவது இதில் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எனக்கு கமெண்டில் போடுங்க. அதே போல் வந்து எனக்கு வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் வந்து பயோவில் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பிங் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதில் வந்து கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு ஷீட் ஹெல்ப் வேணும் அப்படின்னா கூட நான் வந்து உங்களுக்கு இந்த சாங்குக்கு நான் என்னென்ன கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷீட்டு தரேன். நீங்கள் அந்த ஷீட்டை பிடிஎஃப் வச்சு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் எதுனாலும் எனக்கு வந்து மெசேஜில் நீங்கள் ஒரு பிங் பண்ணுங்கள். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் இதுக்கு மேலே கண்டினியூஸாக வீடியோஸ் நான் போடுவேன். ஸோ நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற ஃப்யூச்சரில் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன் வித் அஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.